அவன் எண்ணத்துக்கெல்லாம் அவன் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். உன் எண்ணத்துக்கு இன்னும் உனக்கு ஒண்ணுமே நல்லது நடக்காது. எண்ணம் போலதான் வாழ்க்கை இப்படித்தான். நாம எல்லாரும் சொல்ல கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இப்ப இந்த வீடியோவுல நம்ம பழக்கத்தினால நமக்கு உருவாகிற கெட்ட எண்ணத்தை எல்லாம், அதாவது நெகட்டிவ் தாட்ஸ்லாம் நல்ல எண்ணங்களாக மாத்திர பத்தி தான் பார்க்க போறோம். நல்ல எண்ணங்களாக மாத்தி நல்ல வாழணுங்கிற ஆசையையும், சிலர் முன்னால வாழ்ந்து காட்டணுங்கிற ஆசையையும் உண்மையாக்க போறோம். முதல் பழக்கம் இயற்கையோடு தொடர்புடன் இருத்தல். இப்போ நீங்க யூஸ் பண்ற மொபைல்ல எப்படி சார்ஜ் குறையுதோ அது போல நமக்கு இந்த டிவி மொபைல் ஸ்கிரீன் பார்த்துக்கிட்டே இருப்பதால கொஞ்சம் நம்ம உடம்புக்கும் மூளைக்கும் ரிலாக்ஸேஷன் வேணும். அதனால இயற்கையோட நேரம் செலவிடணும். இதற்காக ஐயா விவேக் மாதிரி உங்க மரம் நட சொல்லல நட்டாலும் நல்லதுதான். கொஞ்சம் பார்க்ல போய் 10 நிமிஷம் நடங்க. சூரிய ஒளி படுவது போல் நடந்தா இன்னும் உடலுக்கும் மனதுக்கும் நல்லதுதான். சூரிய ஒளி நம்மீது படலனா விட்டமின் டி குறைபாட்டுடன் மன அழுத்தமும் உருவாகும். இப்போ சூரிய ஒளி மாதிரிதான் நிலவோட வெளிச்சத்தினாலையும் நம்ம மனசு உடலும் ஒரு வெளிச்சமான நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதால இரவு சாப்பிட்ட உடனே தூங்கி கனவு காண போகாம கொஞ்சம் நிலவுல என்ன இருக்குனாவது இங்க இருந்து பார்க்கிறதா நினைச்சு நிலவு வெளிச்சத்துல இருங்க. மரம், சூரியன், நிலவு என அனைத்து இயற்கை உயிர்களோடும் உறவாடுங்க. உங்களுக்குள்ள ஒரு சக்தி பிறக்கும். கெட்ட எண்ணங்களை குறைக்கும். 2வது பழக்கத்தை நீங்க உருவாக்க வேண்டியது இப்போ இந்த வீடியோ பார்ப்பது உங்களுக்கு ஒரு வித நல்லது. ஆனா இதே போல இன்னும் நிறைய ரீல்ஸ் வீடியோன்னு மத்தவங்க உருவாக்கின வீடியோவை மட்டுமே பார்க்காம நீங்களே ஒரு ஆக்கப்பூர்வமாக மாத்துற மாதிரி நீங்களும் உங்க திறமையை பயன்படுத்தி எதையாவது செய்யுங்க. கவிதை எழுதுனா கவிதை எழுது. ஆனா மத்தவங்களிடம் கொடுத்து நல்லா இருக்குன்னு பாராட்டை எதிர்பார்க்காத. அது தேவையில்லாதது. இப்போ நமக்கு புதுசா எதையாவது ஆக்கப்பூர்வமா உருவாக்கி நமக்கு கெட்ட எண்ணங்கள் உருவாகிறதை இந்த பழக்கத்தால குறைக்கணும். தோட்டம் அமைக்கிறனா தோட்டம் உருவாக்கு. உங்க வாகனத்தை கூட நீங்களே ஏதாவது சரி செய்ய முயற்சி கூட செய்யுங்க. உங்க வாகனம் தானே, என்ன ஆனாலும் உங்க மேல யாரும் கோவப்பட மாட்டாங்க. உங்களுக்கு வர நெகட்டிவ் தாட்ஸ் தூரமா போயிடும் உங்க ஆக்கப்பூர்வமான புதிய முயற்சியால. 3வது பழக்கம் நம்ம மூச்சு காத்துதான். நம்ம கோபப்படும் போது எப்படி நமக்கு மூச்சு வேகமா மேல கீழ்னு போகுதோ அது போல நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது, மன அழுத்தத்தில் இருக்கும் போதும் நம்ம மூச்சை காத்த பொறுமையாக சுவாசிப்போம். அந்த நேரத்துல ஒரு சில நிமிஷம் நம்ம நிதானமா மாறி மூச்சு காத்த நம்ம வயிறு வரை போற அளவுக்கு கொஞ்சம் ஆழமாக சுவாசிச்சா கெட்ட எண்ணங்களும் இவன் என்னப்பா மூச்சு பயிற்சியால நம்ம ஜோலிய முடிச்சிருவா போலன்னு மன அழுத்தமும் ஓடி போய்கும் நண்பா. மன அழுத்தம் நிறைந்த நிலையில மூச்சை வந்து நிதானப்படுத்துங்க. அவ்வளவுதான். 4வது பழக்கம் தொண்டு செய்யுங்கள். இங்க எல்லாருமே நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்ல. தன்னை மட்டுமே நினைக்கிறது ஒருவித தப்புதான். நான் நினைச்சது நடக்கல, நான் ரொம்ப ஆசைப்பட்டு கிடைக்கல அப்படின்னு நான் உங்களை பத்தி மட்டும் சிந்தித்து கொண்டிருந்தா உங்களுக்கு ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாயிடும். உங்க போக்கஸ் கொஞ்சம் மத்தவங்க மீது திருப்புங்க. அவங்களுக்கு என்னென்ன உதவி தேவைப்படுது அப்படின்னு கொஞ்சம் யோசிங்க. மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. உங்க உதவி தேவைப்படுற எத்தனையோ பேர் உங்க உதவி கிடைக்காமல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. உங்க சொந்தங்கள்ல கூட ஏழையான குடும்பத்துல ஒரு மாணவன் இருப்பான். அவன் படிப்புக்கு ஒரு 10 ரூபாய் பேனா போல வாங்கி கொடுப்பது போன்ற சின்ன சின்ன ரூபாயாவது செலவு செய்ய நல்ல மனம் கொண்டு உதவி பாருங்க. உங்களால நேரா போய் உதவி செய்ய முடியல, ஆனாலும் ஒரு தொண்டு நிறுவனத்தின் மூலமாக உதவி செய்யுங்க. அப்போ உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகும். 5வதாக உருவாக்கி கொள்ள வேண்டிய பழக்கம் சுத்தம் செய்வது. தினமும் எப்படி முருகன் சிவன் என வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நல்ல நல்ல எண்ணங்களை கொண்டு நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கிறோம். ஆனா உன் மனசுக்குள்ள தினமும் சில பல கெட்ட எண்ணங்களை நம்ம மனசும் உடம்புக்குள்ளாரே அது கெட்ட எண்ணங்களை ஸ்டேட்டஸா வைக்கும். இப்போ நம்ம ஊர்ல நம்ம துப்புரவு தொழிலாளர்கள் சுத்தம் செய்து தூய்மையா வச்சிருக்காங்க. அவங்க சுத்தம் செய்யலனா நம்ம சாலை சாதாரணமா கடக்க முடியுமா? எவ்வளவு துர்நாற்றம், எவ்வளவு குப்பைகள் இருக்கும் இல்லையா? அது போல எவ்வளவு கெட்ட எண்ணங்கள் எப்படியோ நமக்குள்ள உருவாகி இருந்தாலும் அதனை தினமும் சுத்தம் செய்தீர்கள்னா சாதாரணமாக மன அழுத்தம், பதற்றம், பயம் போன்ற குப்பையில சிக்காம ஜாலியா வாழலாம். 6வதாக உங்களுக்கு இருக்க வேண்டிய பழக்கம் சாப்பிடமா இருக்கிறது. என்னம்மா கெட்ட எண்ணங்கள் நல்ல எண்ணமா மாத்துறதுக்கும் இதுக்கும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றேன்னு கேட்கலாம். நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளை டாக்ஸின்ஸ் வெளியேற்றினா உங்க மூளையும் கெட்ட எண்ணங்களை வெளியேற்றுவது நிரூபணமான ஒன்றாக இருக்குதுங்க. நம்மள முழு நேரம் வேலை செய்ய சொன்னா செய்வோமா? அதேதாங்க. நம்ம பகல் நல்லா சாப்பிட்டதோடு இல்லாம இரவுலையும் ரொம்ப நல்லா சாப்பிட்டா எங்க இருந்து நம்ம உடல் செரிமான உறுப்புலா ஓய்வு எடுத்து கழிவுகளை முழுவதுமாக வெளியேற்றும். இப்போ நம்ம தாத்தா அப்பாலா எப்படி அம்மாவாசை விரதம் எடுக்கிறாங்களோ மாதம் ஒரு நாளாவது உங்க செரிமான உறுப்புக்கு வேலையை கம்மியா கொடுங்க முதலாளி.
நாளுக்கு 4 வேளை சாப்பிட்டு மேற்கொண்டு நொறுக்கு தீனியை சேர்த்து திணித்துட்டே இருக்க. உங்க உடல் நிலை எப்படி இருக்குன்னு முழு நேரம் ஃபாஸ்டிங் எடுக்காதீங்க. இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் எடுங்க. முடிஞ்சா இரவு 7 மணி முதல் காலை 7 மணி வரை தண்ணீரை தவிர எதையுமே சாப்பிடாதீங்க. 7வது பழக்கம், நீங்க என்ன சாப்பிடணும்னு தான் சொல்ல போற. உங்க உடம்புல ப்ரோபயாட்டிக்ஸ் உணவுகளை தினசரி சேர்த்துக்கிறத பழக்கமாக மாற்றிக்கொள்ளுங்கள். நம்ம குடலுக்கும் மனசுக்கும் ஒரு சம்பந்தம் உள்ளது என்பதை ஆராய்ச்சியாளர்கள் சொல்லி இருக்கார்கள். நம்ம மூளைக்கு அடுத்ததே நம்ம குடல் தான். நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம குடல்ல நல்ல பாக்டீரியா இருக்கும். இந்த நல்ல பாக்டீரியா நம்ம குடல்ல இருக்கிற உணவை டைஜஸ்ட் பண்றதுக்கு உதவியா இருக்கும். இதோட இந்த பாக்டீரியா நம்ம இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு உதவியா இருக்கிறது. இப்போ குடலுக்குள்ள கெட்ட எண்ணத்துக்கும் என்னையா சம்பந்தம்னு குழப்பிக்காதீங்க. குடல்ல நல்ல பாக்டீரியா அளவு குறையும் போது நம்ம உடம்புல செரிமானம் செய்வது அதிகமாக குறைந்துவிடும். அதனால பல பாதிப்புகள் ஏற்படும். பல பாதிப்புகள்ல ஒரு பாதிப்பு நம்ம மூளைக்கு மன அழுத்தத்தை உருவாக்குறது, கெட்ட எண்ணங்களை அதிகமாக்குறது. மன அழுத்தம் அதிகமாக இருந்தவங்களுக்கு குடல் செயல்பாட்டு குறைகள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. குடல் நல்லா இருக்க சாப்பிட வேண்டியது தயிர், பால், அப்புறம் பழைய சாதம். இத சாப்பிடுவது உங்களுக்கு ஒரு பழக்கமாக வச்சிருந்தா நல்ல எண்ணங்களை நீங்க வச்சுக்கலாம். கெட்ட எண்ணங்கள் வெளியே அனுப்பிடலாம். உடம்போட மூளையும் சரியா மெயின்டைன் பண்ண வேண்டியது நல்லா வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கிறவங்க செய்ய வேண்டியதாகும். 8வது பழக்கம், உங்க வீட்டுல ஏதாவது ஒரு இடம் சுத்தம் செய்ய வேண்டிய நிலையில இருக்கும். உடனே சுத்தம் பைங்க. உடனேனா உங்களுக்கு எப்ப எல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வருதோ, மன அழுத்தம் அதிகமாக ஆகுதோ, அப்போ என்ன செய்யறதுன்னே தெரியாம புலம்பாம உங்க வீட்டை சுத்தம் பண்ணீங்கன்னா உங்க மனசுல இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் சுத்தமாகும். நீங்க செய்த சுத்தத்துல வீடு சுத்தமாக மாறவில்லைனாலும் உங்க மனசு சுத்த தங்கமா மாறிடுங்க. தங்கமா உங்க மனசு மாறுனுச்சு நீங்க நிரூபிக்க எனக்கு உங்களால் ஒரு ஆதரவு தாங்க. நம்ம சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 9வது பழக்கம், உங்களுடைய ஈக்கிகாய் கண்டுபிடிங்க. ஜப்பான் நாட்டில அதிகமான நாட்கள் உயிரோடு இருக்கான்னு ஆராய்ச்சி முடிவுல ஆராய்ச்சியாளர்கள் தெரிந்துகிட்டது. அவங்க நீண்ட ஆயுளுக்கு காரணம் அவங்க எதற்காக நான் வாழணுங்கிற காரணத்தை உருவாக்கி வச்சிருந்ததுதான். நான் என்னோட வாழ்க்கையை இதற்காக அர்ப்பணிக்க போறேன்னு நீங்க ஒரு பர்பஸ் உங்க வாழ்க்கையில வச்சிருந்தாலே நீங்க நல்ல எண்ணங்களை உருவாக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதாவது வாழ்க்கையின் நோக்கம்னா நான் தான் தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வர் அப்படின்னு இல்லாம வாழ்வதன் நோக்கம் பெருசாதான் இருக்கணும்ங்கிறதுல ஜப்பான்ல வாழும் முதியவர் நோக்கம், அவர் தோட்டத்துல அவர் வேலை செய்யணுங்கிற நோக்கத்தினாலேயே நீண்ட நாள் வாழ்ந்துள்ளார்கள். நான் பாத்துக்குங்க. சந்தோஷமா வாழ்றதுதான் எனது நோக்கம் கூட வச்சுக்கிட்டு வாழுங்க அவலமாக. 10வதா, நீங்க உருவாக்க வேண்டிய பழக்கம் தினசரி ஒரு சின்ன வாக்கியத்தை சொல்றதுதான். நண்பன் படத்துல தளபதி சொல்ற மாதிரி ஆல் இஸ் வெல், நடப்பது எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம் இல்லையா? நடக்கிறது எல்லாமே என்னுடைய நல்லதுக்காக தான் நடக்கிறது அப்படிங்கிற ஒரு வாக்கியம் கூட நீங்க சொல்லலாம். நீங்க இன்னைக்கு எந்த ஒரு மோசமான சூழ்நிலையில இருந்தாலும் உங்க மைண்ட் இன்னைக்கு நடக்கிறது எல்லாம் உன்னுடைய நல்லதுக்காக தான் நடக்குதுன்னு நீங்க நம்ப வச்சிட்டீங்கன்னா உங்க மைண்ட் பயப்படாது, பதட்டப்படாது, நெகட்டிவா எதுவுமே நினைக்காது. எந்த ஒரு மோசமான சூழ்நிலையில வந்தாலும் இந்த சிச்சுவேஷன் என் நல்லதுக்கு தான், இந்த சிச்சுவேஷனால எனக்கு நல்லதுதான் நடக்க போகுது அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கா நீங்க பிலீவ் பண்ணுங்க. அந்த பேட் சிச்சுவேஷனை கூட நீங்க ரொம்ப ஈஸியா கடந்து வந்துட்டுவீங்க. நான் சொன்ன இந்த 10 பழக்கங்கள்ல உங்களுக்கு எது ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னு அதை நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.